ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை. இத சொல்றப்போ உன் பேர் என்ன தமிழ் பேரா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கலாம். ஆனா நான் பிறந்தப்போ ஸ்டாலின் ரஷ்ய நாட்டில மறைந்தார் என்ற செய்தி வந்துச்சு. அப்போ அதுக்கு இரங்கற் கூட்டம் கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கு. கலைஞர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவரிடத்துல ஒரு துண்டு சீட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், இது ஸ்டாலினுடைய இரங்கற் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆனா நான் பிறந்தப்போ ஸ்டாலின் ரஷ்ய நாட்டில மறைந்தார் என்ற செய்தி வந்துச்சு. உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், இது ஸ்டாலினுடைய இரங்கற் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். சொல்றது உண்மையா? இந்தா செக் பண்ணிடுவோம். ஓகே கூகுள், ஜோசப் ஸ்டாலின் எப்போ இறந்தார்? The 5th of March 1953. நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் எப்போ பிறந்தாரு? The 1st of March 1953. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், இது ஸ்டாலினுடைய இரங்கற் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். The 5th of March 1953. The 1st of March 1953. March 1953. ஸ்டாலினுடைய இரங்கற் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். வரலாறுகளை திரிச்சு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுல இந்த கூட்டத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ரொம்ப சாதாரணமா இன்டர்நெட்ல கிடைக்கிற ஒரு விஷயத்தையே இவனுங்களுக்கு ஏத்த மாதிரி இப்படி திரிக்கிறானுங்கன்னா, அப்போ இத்தனை வருஷத்துல எத்தனை கோடி பொய்கள் சொல்லியிருப்பானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க.